ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டேட்டா ஹப். இந்த வீடியோவில் ஒரு புது சிஸ்டம் ஆர் பிசி லேப்டாப் இல்லை யூஸ்டு சிஸ்டம் லேப்டாப் ஏதாவது நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி செக் பண்ணுறது. இல்லை நம்மளே நிறையா பேர் லேப்டாப்ஸ் வச்சுருப்போம், பட் அதோட கான்ஃபிகரேஷன் என்னென்னு சடனாக நம்ம யாராவது கேட்குறப்ப நமக்கு என்னென்னு சடனாக சொல்ல தெரியாது. அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன ரேம் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸு, அதில் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அதோட ரெசல்யூஷன் என்ன, இது எல்லாமே இதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதான் டெஸ்க்டாப் பேஜ்னு சொல்லுவோம் உங்கள் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பில். இந்த பேஜில் போய்ட்டு திஸ் பிசி ஆர் மை பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். சப்போஸ் அந்த ஐக்கான் எனேபிள் ஆகாமல் இருக்கும் சில சிஸ்டமில், விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 அப்படி இருந்துச்சு அப்படின்னா சர்ச்சில் போய்ட்டு தீம்ஸ் அண்டு ரிலேட்டட் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்குங்க. ஒரு செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் அப்படியே கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன ஐக்கான் நமக்கு டெஸ்க்டாப்பில் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கம்ப்யூட்டர் ரீசைக்கிள் பின் ஆல்ரெடி இருக்குது. இப்போ சப்போஸ் அந்த கம்ப்யூட்டருங்கிறது எனேபிள் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் அந்த திஸ் பிசிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், அதை டிசேபிள் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த திஸ் பிசிங்கிற ஆப்ஷன் டெஸ்க்டாப்பில் போயிடுச்சு, இருக்காது. இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி வேறு இப்போ சப்போஸ் நெட்வொர்க் வேணும் அப்படின்னாலும் நெட்வொர்க், இப்போ கண்ட்ரோல் பேனல் வேணும் அப்படின்னாலும் கண்ட்ரோல் பேனல், இந்த ஐக்கான்ஸ்லாம் உங்களுக்கு டெஸ்க்டாப் பேஜ்லேயே வேணும் ஓப்பன் பண்ணோன்னே அப்படின்னா இது கீழே பாருங்கள் என்னென்ன சிம்பிள்லாம் வந்துடும். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஐக்கான்ஸ் எல்லாமே டெஸ்க்டாப்பில் வந்துடும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அந்த ஐக்கான்ஸ் வந்துடும். இப்போ திஸ் பிசி அப்படிங்கிற ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் இந்த மாதிரி எபவுட் சிஸ்டம் எபவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எபவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் எத்தனை ஜிபி இருக்குது அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன கிராஃபிக்ஸ் கார்டு கீழே ஏஎம்டி ரேடியன் விகா 3 கிராஃபிக்ஸ், அது 2 GB இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்ஸ்டால்ட் ரேம் 8 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ராசஸர் ஏஎம்டி ரைசன் 3 3250U வித் ரேடியன் கிராஃபிக்ஸோட யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலாக இந்த ப்ராசஸர்னால் ரெண்டு கம்பெனிஸ் தான் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இன்டெல் ஏஎம்டி. மேக் இருக்குது, அதை விட்டுருங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கம்பெனி தான் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இன்டெல் ஏஎம்டி. இப்போ இதில் ஏஎம்டி ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரைசன் 3, ஏஎம்டியில் ரைசன் 3 மாடல் வித் கிராஃபிக்ஸோட ரேடியன் கிராஃபிக்ஸோட யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இதோட ப்ராசஸர் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், கிராஃபிக்ஸ் கார்டு, இன்ஸ்டால்டு ரேம், அதே மாதிரி ப்ராசஸர், இந்த 4 டீட்டெயிலுமே இந்த எபவுட் ஆப்ஷன்லேயே வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஏதாவது சடனாக செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இது மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் டிவைஸ் நேம், ப்ராசஸர், இன்ஸ்டால் ரேம், டிவைஸ் ஐடி, சிஸ்டம் டைப் 64 பிட் ப்ராசஸரா அது 32 பிட் ப்ராசஸரா, இது எல்லாமே டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நீங்கள் நேம் எதாவது ரீநேம் பண்ணணுன்னா சைடில் ரீநேம் திஸ் பேஜ் இருக்கும், அதை ரீநேம் பண்ணிக்கணும். எகைன் கீழே போனீங்கன்னா விண்டோஸ் எடிஷன் கொடுத்துருப்பாங்க. விண்டோஸ் 11 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம். வெர்ஷன் 25H2 யூஸ் பண்ணுறோம். இந்த எடிஷன் விண்டோஸ் 11 வர வெர்ஷன்ஸ். விண்டோஸ் 11 நிறைய வெர்ஷன் இருக்கும். விண்டோஸ் 11 ஹோம், ப்ரோ, இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் இந்த மாதிரி இருக்கும். அது கீழே ப்ராடக்ட் கீ அண்ட் ஆக்டிவேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவேஷன் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் ஆக்டிவேஷன் ஸ்டேட் போட்டு ஆக்டிவ் போட்டு டிக்காக இருக்கும், க்ரீன் டிக். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஓஎஸோட அப்டேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்டிவ் பண்ண சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் டெஸ்க்டாப்பில் எனேபிள் ஆகிட்டே இருக்கும். அடிக்கடி ப்ளீஸ் ஆக்டிவேட் த விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா சம்டைம் ஓஎஸ் கரப்ட் ஆகிடும். அதனால் இதில் ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் நல்லது. எப்போது ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இதில் பேஜில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில் இன்னொரு மெத்தடில் செக் பண்ணலாம். கீழே சர்ச் பாக்ஸில் போய்ட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் இந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் டேப் ஓப்பன் ஆகும். இதில் கிளியராக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும். ஓஎஸ் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிஸ்டம் மேனுஃபேக்சர் யார், ஓஎஸ் மேனுஃபேக்சரர் யார், சிஸ்டம் மாடல் என்ன,
இப்போ நம்ம சிஸ்டம் மாடல் Acer 14Z2493 அதான் நம்ம லேப்டாப்போட ஃபுல் மாடல். ஆக்சுவலாக சம் இதில் வந்து ஏசர் நமக்கு தெரியும், 114 நமக்கு தெரியும், என்ன மாடல் பர்டிகுலராக தெரியாது. இப்போ இந்த மாடல் எப்போ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் பேட்ரி சார்ஜர் இது மாதிரி எதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சிஸ்டம் மாடல் என்னென்னு கேட்பாங்க. அப்போ வந்து இதோட ஃபுல் மாடல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக வந்து பேட்ரி சார்ஜர் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ரேம், ஃபிசிக்கல் ரேம் எவ்வளோ அப்படின்னா 8GB வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். அடுத்து லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ், காம்பனன்ட், சாஃப்ட்வேர்னு இருக்கும். ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் அதில் பார்த்திங்கன்னா மல்டிமீடியா, சிடி ரோம், சவுண்ட் டிவைஸ், டிஸ்பிளே அதில் இருக்கும். அந்த டிஸ்பிளே ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட்டில் உங்களோட சிஸ்டமோட ரெசல்யூஷன் என்னென்னு நம்ம இதில் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சில பேர் சில கம்பெனிஸில் வந்து சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற கேட்பாங்க, இவ்வளோ ரெசல்யூஷன் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதில் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 1920x1080x60 Hz. சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு பர்டிகுலர் ரெசல்யூஷன் இருந்தால் மட்டும்தான் ரன் ஆகும். அதனால் நம்ம இதில் போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜில் போய் டிஸ்கில் போனீங்க அப்படின்னா அதில் நம்ம ஹார்ட் டிஸ்கோட என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அது என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே வந்து இதில் டீட்டெயிலாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஹார்ட் டிஸ்க் அண்டு ப்ராசஸர் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், என்னென்ன ஜென்ரேஷன், எந்தெந்த டைப்பில் ரிலீஸ் ஆச்சு, நம்ம ஒரு லேப்டாப் வாங்கணுன்னா என்னென்ன பார்க்கணும், இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.